தியானம் செய்வதற்காக தெரிந்து கொண்ட வசனம் நாம் படிக்க கேட்ட யாத்ராகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாராவது படியுங்கள். இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை இடத்திற்கு அனுப்புவேன். இந்த 3ஆம் அதிகாரத்தை தொடங்குகின்ற போதே ஒரு அறிமுகம் வருகிறது. மோசேயை பற்றி அறிமுகம். அந்த அறிமுகம் என்ன? எத்திரோ என்கின்ற ஆசாரியனுடைய ஒரு ஆட்டு மந்தையை மேய்க்கக்கூடிய மேய்ப்பன் இந்த மோசே. மோசேயுடைய அறிமுகம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மீதியான் நாட்டு ஆசாரியர்களில் ஒருவனான எத்திரோ என்பவர் ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒருவர். இந்த மோசேக்கும் இந்த எத்திரோவுக்கும் ஒரு உறவு முறை இருக்கிறது. இந்த மோசேயினுடைய மாமனார் தான் இந்த எத்திரோ. மோசேயை குறித்து நாம் ஏராளமான செய்திகளை நாம் படித்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையை 3 பருவங்களாக பிரிக்கிறோம். முதல் பருவம் எகிப்திய அரண்மனையிலே அவர் வாழுகிற வாழ்க்கை. நல்ல கல்வி, எகிப்திய கலைகளை எல்லாம் கற்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த மோசேக்கு கிடைக்கிறது. சுமார் 40 ஆண்டுகள் இந்த மோசே அந்த எகிப்திய அரண்மனையிலே மகிழ்ச்சியாக வாழுகிறார். இரண்டாவது பருவம், இந்த எகிப்திய அரண்மனையிலிருந்து தப்பி ஓடி தன்னுடைய மாமனார் எத்திரோவுடைய வீட்டிலே தஞ்சம் அடைகின்றார். அங்கே ஆண்டு மேய்க்கின்ற ஒரு தொழில். இந்த இரண்டாவது பருவத்தில் இந்த மோசேக்கு என எதுவுமே இல்லை. இந்த மோசே ஆட்டு மந்தையினுடைய சொந்தக்காரன் அல்ல. அவன் ஒரு அடிமையை போல, ஒரு கூலி வேலைக்காரனை போல தன்னுடைய மாமனாரிடத்திலே வேலை செய்து கொண்டார். மீதியானிய வனாந்தரத்திலே, மீதியான் தேசத்து வனாந்தரங்களிலே ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒருவர். 3வது பருவம் தான் கடவுள் தன்னுடைய விடுதலை பணியில் எகிப்திலே அடிமைகளாக இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக இந்த மோசேயை பயன்படுத்துகின்ற ஒரு பருவம். இப்படி இந்த மோசேயுடைய வாழ்க்கையில் 3 பருவங்கள் இருந்தன. இந்த இரண்டாவது பருவத்தில் தான் அவருக்கு ஒரு தெய்வீகமான ஒரு காட்சி கிடைக்கிறது. இந்த மோசேயினுடைய அந்த மேய்ப்பு தொழில், அதை பற்றி நாம் யோசிக்கிற போது இந்த மோசே ஓரே பர்வதம் பக்கமாக வருகிறார் என்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மோசே மீதியான் தேசத்து வனாந்தரங்களிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். இப்போது இந்த ஆடுகளை அவர் ஓட்டிக்கொண்டு ஓரே பர்வதத்தண்டையில் வருகிறார். இந்த ஓரே பர்வதம் தான் பிற்காலத்திலே சீயோன் என்றும் எருசலேம் என்றும் அழைக்கப்பட்டது. இந்த எருசலேம், இந்த சீயோன், இந்த ஓரே பர்வதம் அது கடவுள் வாழுகின்ற ஒரு இடம். அங்கே நீர்வளம் இருந்தது, நிலவளம் இருந்தது, செழுமை இருந்தது, பசுமை இருந்தது. ஆடுகளுக்கு தேவையான அனைத்தும் அந்த ஒரே பர்வத தண்டையில் காணப்பட்டது. மீதியான் நாட்டு வனாந்தரங்களிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற இந்த மோசே தன்னுடைய ஆடுகளை வளமையும் செழிப்பும் பசுமையும் நீர்வளமும் நிறைந்த இந்த ஒரே பர்வத தண்டையில் அழைத்து வருகிறதை நாம் காண்கின்றோம். மோசேயை ஒரு தலைவனாக பார்க்க காரணம், மோசேயை கடவுள் தலைவனாக தெரிவு செய்வதற்கு காரணம். ஏனென்றால் அவருக்கு எது தேவை, ஆடுகளுக்கு தேவையானவை எங்கே கிடைக்கும் என்பதை குறித்து
பறிந்து அந்த ஆடுகளை நடத்தி செல்லுகின்ற ஒரு மேய்ப்பர். இப்போது கடவுள் அவருக்கு ஒரு திருக்காட்சியை வழங்குகிறார். ஒரு மிகப்பெரிய முட்செடி, அந்த முட்செடியின் நடுவில் இருந்து ஒரு தீ பிழம்பு, முட்செடி பற்றி எரிகிறது. இப்போது இந்த மோசே பார்க்கிறார், பற்றி எரிகிற முட்செடி, ஆனால் அது தீர்ந்து போகவில்லை, சாம்பலாகவில்லை. இந்த அசாதாரணமான காட்சி என்ன என்று பார்ப்பதற்காக அந்த முட்செடியின் பக்கமாய் இந்த மோசே செல்கிறார். எரிகிற முட்செடியின் வழியாக கடவுள் மோசேக்கு கற்றுத்தருகின்ற சில பாடங்களை நான் மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு அசாதாரணமான காட்சி, ஒரு முட்செடி பற்றி எரிகிறது, அது தீர்ந்து போகாமல், சாம்பல் ஆகாமல், அழிந்து போகாமல் அப்படியே இருக்கிறது என்றால் அசாதாரணம். இந்த அசாதாரண காட்சி என்ன என்று பார்க்க பக்கத்திலே செல்கிறார். அவர் பக்கத்திலே செல்கிற போது ஆண்டவர் சொன்னார், அங்கே நில். இந்த மோசே தடுத்து நிறுத்தப்படுகிறார். நீ அங்கே நில். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. உன்னுடைய கால்களில் கிடக்கக்கூடிய அந்த பாதரட்சிகளை கலச்சி போடு. ஆண்டவர்